ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த vlogல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெடிசன் உண்டான ஒரு vlog. என்ன vlog அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்து பக்கத்தில் இருக்கிற ஃபாரஸ்ட், கடம்பூர் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபாரஸ்ட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். அங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு தெரிஞ்சவருக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து கேன்சர்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவருக்காக வந்து இந்த பழம் வந்து சாப்பிட்டா வந்து அந்த கேன்சர் வந்து க்யூர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக நமக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு நானும் ப்ரோவும் வந்து 2 பேருமே இங்கே வந்திருக்கிறோம். அந்த பழம் என்னங்கிறது அவரே சொல்லுவார், எனக்கு தெரியல. ஸோ அவரே கேட்டுக்குங்க. அந்த பழம் வந்து முள் சீட்டான்னு சொல்றாங்க. ஆக்சுவலா பாக்குறதுக்கு நிறைய முள்ளு மாதிரி இருக்கு. பட் நம்ம சீட்டா பழம் மாதிரி இல்ல. அது பாக்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. தம்பி அப்புறம் உங்களுக்கு காட்டுவாரு. இப்போ அதை பொறுக்கிதான் ஒரு அம்மா கீழே போயிருக்காங்க. நாங்களும் அங்கதான் போயிட்டு இருக்கோம். வாங்க, இப்போ நம்ம இந்த கீழே காட்டுக்குள்ளே போகலாம். இங்கே வந்து அந்த செடியை வந்து போட்டு வளர்த்திட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த செடியை வந்து இங்கே அங்கே நம்ம ஏரியாவிலாம் கிடையவே கிடையாது, இங்கே தான் இருக்குதுனாங்க. அதுக்கப்புறம் கர்நாடகாவில் இருக்குதுன்னு சொன்னாங்க. கர்நாடகா போய் வாங்க முடியாது. அதனால் சரி கடம்பூர்னால வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே ஈவினிங் மார்னிங்கே வந்து நானும் ப்ரோவும் வந்து நம்ம வண்டி எடுத்துகிட்டு இங்கே வந்துட்டோம். இப்போ ஹில்ஸ் எங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ட்ராவல்னாவே 2 பேருக்குமே பிடிக்கும். அதனால் நாங்களே போய் பாட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்பி வந்தோம். ஸோ அது ஃபுல்லாக அப்படியே பாருங்கள், அப்படியே பக்காவாக இருக்குது. இடம் பாருங்கள், வேறு லெவல் இருக்குது. ஒவ்வொரு இடமும் அப்படியே பார்க்க இயற்கைனாவே இயற்கை தான். இயற்கையை ரசிக்க தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அதோடைய ஃபீல் தெரியும். நாம் வந்து இந்த மாதிரி இயற்கையை ரசிச்சுட்டு ட்ராவல் பண்ணிட்டு இந்த போகிற வழியில் நிறைய பேர்த்த சந்திச்சுட்டு அவங்கள்ட்ட நிறைய பேசிட்டு அவங்களுடைய வலி வேதனை ஃபீலிங்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நாம் வந்து இயற்கையை ரசிச்சுட்டு இப்போ வந்து அந்த அக்காட்ட பேசணும். அந்த அக்கா நமக்காக எல்லாம் பொறிச்சு கொடுத்துட்டுருக்குறாங்க. அவங்களே சொல்கிறாங்க இது சாப்பிட்லாம் அது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி இங்கே இருக்கிற வாழ்க்கையில் வந்து அவங்களுக்கு வந்து அது ஒரு இது. ஸோ இயற்கைங்க, இயற்கைனாவே இயற்கை தான். அது எப்படி சொல்கிறது, இதெல்லாம் வந்து தானாக வந்தது. இந்த மலையெல்லாம் வந்து நாம் உருவாக்குனது இல்லை, தானாக வந்தது. ஸோ இந்த இதில் அப்படியே அந்த மேக கூட்டத்தில் அப்படியே லைட்டாக கூலிங்கு அப்படியே பைக் ஓட்டிட்டு அப்படி ஜாலியாக வந்துட்டு அப்படியே இங்கே அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறேன். ஸோ அவங்க கீழே போயிட்டாங்க, நமக்கு தெரியாது. நாமளும் கீழே போகலாம், வாங்க போகலாம். எப்படிங்களா? அப்படிங்களா? சரி. நீங்கள் கேட்டுக்குள்ளே போகிறதம்மா. போட்டோல வீடியோ இது பேர் என்னங்க? முள் சீத்தா. பாட்டு மேலே ஏறிட்டா. கடிச்சிருக்குங்களா? அது ஒன்றும் அது வேண்டாம் உங்களுக்கு பார்க்க சொன்னாங்க. சரி சரி. தோல் உரிச்சு பாருங்க, நல்லா வரும். ஆமாங்க. டிஃப்ரெண்டா இருக்கு பாக்குறதுக்கு. போடுங்க, போட்டுருங்க. ஆமா, ஒரே நிமிஷம். இதை புரியுதா தம்பி? எந்த இடத்துல போடுறீங்க? முள் சீத்தா. மரம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குது. அப்படிங்களா? உடையாது. புளி மரம் மாதிரி வளையும், உடையாது. சைஸ் பெருசா அவர் சொன்னாரு போன்ல, நல்லா திரண்டுதான், நல்லதா பார்த்து வச்சு கொடுங்க.
தம்பி. ஆமா நெல்லுங்கம்மா. எந்த இடத்துல போடுறீங்க? இப்படி அப்பால புடிச்ச போடுங்க, மாதிரி போடுங்க. உங்களுக்கு கிடைக்கும். போடுங்க. இந்த குச்சியை தட்டி விட்டுருக்கோம். அதுதான் எல்லாம் பிடிச்சேன். காய்ச்சிட்டு குத்துதுடா அதான். ஊசி போய் இது ஒண்ணா எனக்கு இன்னுமே ஒரு எக்ஸைட்மெண்டா இருக்குது. இந்த காய் ஒரு மகிமை அப்படிங்கிறது அதுதான் தோணுதே தவிர இந்த மரத்தை நம்ம ஏங்கம்மா இது இங்க மட்டும்தான் வருங்களா? நீங்க வரீங்க, தெரியல எங்களுக்கு அதை பத்தி எல்லாம். அப்படிங்களா? இது பொறிக்க முடியுங்க நீங்க அப்படியே. இது ரொம்ப ஹைட்டா இருக்குங்கம்மா. எட்டாது. பார்த்து நீங்க கொஞ்சம் பார்த்து நில்லுங்க. ஆமாங்கம்மா குச்சி நீங்க வச்சிருக்காங்கம்மா. ஃபர்ஸ்ட் பார்த்து நில்லுங்க. இப்ப பாருங்க. பொறிச்சிடலாங்கம்மா, பொறிச்சிடலாம். போதும். அப்படியே காம்போட இங்க ஒரு இது இருக்காது போயிடுது. கரண்ட் போட்டுக்கோங்க. கரண்ட் சுதானே. மஞ்சள் கலர் எல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சள் கலர் ஆனாலும் பொறிச்சிடலாம். ஓகே ஓகே. அப்பதான் பழக்குங்க நல்லா. சரி சரி. பழுத்து பழுத்த வச்சா பின்னாடி தான் அது நம்ம தோலை உரிச்சிட்டு அதை சதை எடுத்து ஆ. சூப் போட்டு குடிக்கிறதுங்களா? சூப்பு தான் போட்டு குடிக்கணுங்களா? ஜூஸுங்க. நம்ம நல்லா இருக்குதுங்க, சக்கரை போட்டு குடிக்கலாங்க. உடம்பு சரியில்லாதவங்க அப்படியே ஜூஸ் மாதிரி அடிச்சு குடிக்கிறதுங்களா? சாப்பிட்டா குடிக்கணும். ஓகே ஓகே. சூப்பர். அப்படியே சாப்பிட்டாலும் சாப்பிடலாம், சாப்பிடுறாங்க. இந்த தலையை கொடுக்குறீங்களா? தலை என்னங்க பாட்டி? தலை வந்து ஒரு ரேட்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க சாமி. ஒரு தலை வந்து ஒரு ரூபா. ஒரு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த தலையை வந்து டீ வச்சு குடிக்கலாமாமா? ஆமா. நம்ம டீ அப்படியே மிக்சியில் அரைச்சு பவுடர் பண்ணி டீ மாதிரி சாப்பிடலாங்க. இது எதுக்கு மெடிசன் சொல்லிடுங்க. அதான் இந்த ஆன்ஸ் பொயில போடுறதுக்கு கேட்குதுங்க நல்லா. இந்த ஏதோ இந்த குடி பழக்கம் இருக்கிறவங்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பாக கொடுக்குது. இந்த ட்ரிங்க்ஸ் அடிக்ட் ஆனவங்க பிளஸ் அதனால ஹெல்த் வைஸா அஃபெக்ட் ஆனவங்க எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுக்குது. இந்த எல்லாம் யூஸ் பண்ணலாம், பழம் சாப்பிடலாம். இதெல்லாமே கொஞ்சம் கெட்ட பொருள் சாப்பிடுற உடலுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். ஒரே இது கான்செப்ட் சிம்பிளா முடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி உடம்புக்கு கெட்டது செய்யக்கூடிய பொருளை சாப்பிட்டுட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் இது கொஞ்சம் நல்ல மருந்தா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கெடுதல சாப்பிடுற ஆளு நாட்டுல அதிகமா இருக்குதுங்க. இருக்குது. அதனால அதை சாப்பிடறதுக்கு முயற்சியா நாங்க இந்த நாத்து இப்ப பண்ணிட்டு இருக்கிறோங்க. எல்லா பக்கமும் இருக்குதுங்க. அங்கேயே வச்சிருக்கீங்க போல. அதெல்லாம் சரி சரி. இதே தானேங்கம்மா? எல்லாமே நாத்து தாங்க, ஃபுல்லாமே நாத்து தாங்க. கீழே ஏதோ ஜனத்துக்கு நாம ஒரு நம்மளுக்கு ஒரு சாப்பாட்டுக்கு ஆன மாதிரி அவங்களுக்கு உயிருக்கு ஒரு பாதுகாப்பா ஆமா ஆமா அது மாதிரி வச்சிட்டு இருக்கிறாங்க. இதுதான் தொழிலுங்க எங்களுக்கு. இங்க வேலை இதுதாங்க. விவசாயம். இது விவசாயமே இந்த பல தொழில் தாங்க எங்களுக்கு. அதான் நல்ல தொழிலுங்கம்மா. ஆக்சுவலா நம்ம எல்லாம் பணத்துக்காக வேற என்ன நிறைய தொழில் இருந்தாலும் நமக்கு இதுக்குள்ள வந்து வருமானம் ஏதோ எனக்கு சாப்பாட்டுக்கு அவங்க கை நாட்ட பார்த்து சின்ன மரத்துல பாருங்க எப்படி காய் நிறைய போடுது. அது என்ன போட்டுக்கிறீங்க சொன்னீங்க? கீழே உளுந்து தட்டைப்பயிறு. ஒரு வயல் உளுந்து, ஒரு வயல் கொள்ளு, அப்புறம் 2 வயல் தட்டைப்பயிறு. இப்ப இது அந்த மரமுங்களா? இல்ல இல்ல அது இல்ல. அது இப்ப நாத்து பாருங்க. இதுல வச்சுட்டு அந்த மரம் பெரிய மரம் காய் வந்துட்டு இருக்குங்க. தம்பி கீழே போட்டுருக்காங்க. பார்த்து நடந்துக்கலாம். இதுலயே வேற நிறைய போட்டிருக்கிறாங்க. ஸோ அது மேலே நடக்கக்கூடாது. நம்ம கொஞ்சம் ஓரமாக நடந்துக்கலாம். பாருங்க இயற்கை எப்படி செமையா இருக்குல்ல. கடைசியாக ஃபைனலி வாங்கிட்டோம். எல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டாச்சு. பாட்டியோட வீடு பாருங்கள். இந்த பேக்கில் போய் காட்டுறேன். சும்மா மாளிகைலாம் தேவையில்லை. நாம் நினைக்கிறது தான் மாளிகையே. நம்ம எண்ணங்கள் தான் வாழ்க்கையே. ஸோ பாருங்கள், இதுதான் பாட்டியோட வீடு. எப்படி இதுலேயே ஜாலியாக இருக்கிறாங்க. ஜாலியாக இவங்களோட இருந்துட்டு சாப்பாடுமே பார்த்தீங்கன்னா விரவில் தான் செய்கிறாங்க. விதையை எடுத்து வருங்களா? பழத்தை எல்லாம் பழம் தீந்து போச்சோம்யோ. சரி சரி. பழம் ஏகப்பட்ட பழம் கீழே வந்துருச்சு. இதை மட்டும்தான் ஜூஸ் போடணும். அது மட்டும் அந்த சதப்பத்தா இருக்குது. அது மட்டும் இந்த விதையை
இதயம் எடுத்துடணும். ஆ அப்புறம் தோல் அதுவே வந்துருங்க நம்ம உரிச்சா. சரி சரி இப்படி அதுவே வந்து சார் வந்துட்டு அவங்கள பார்த்துட்டோம், அவங்க கூட தான் இருக்காங்க சார். இதயம் எடுத்துடணும். இது மட்டும்தான் ஜூஸ் போடணும். ஜூஸ் போட்டு சாப்பிடணுங்களா? ம். அம்மா தான் அவர் பேசுறாரு.